வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் கிரேவி பண்ண போறோம். கொஞ்சம் உரப்பு கூடவா இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். சோ கண்டிப்பா டிஃபரண்டான ஃப்ளேவர், டிஃபரண்டான கலர்ல இருக்கனால எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமான டிஷ்ஷா அது இருக்க போகுது. அது செய்யறதுக்கு ஒரு pan நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல அது நீல வாக்குல வெட்டிட்டு உள்ள சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். இது மிளகாய் கொஞ்சம் உரப்பு கூடவா இருக்கனால நான் 2 மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க மிளகாயோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வணக்கிக்க போறோம். நல்லா எண்ணெயிலே பரட்டிடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுவரையிலும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த போல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நல்லா இந்த போல கலர் சேஞ்ச் ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அதே பேன்ல இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 சின்ன துண்டு பட்டை நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுருங்க எண்ணெயில. கலந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல பொடுசா இந்த போல கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு நீங்க இது பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அதனால அதிகப்படுத்துறீங்க அப்படினா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். சோ அதுக்காக தான். கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதிகம் வேணாம், சும்மா ஒரு கொத்து போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகாய் பொடுசா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரா ஸ்மெல் நல்லாவே போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும். நல்லாவே போயிடுச்சு. ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் நீல வாக்குல கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்திருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துடணும். நல்லா தக்காளி கரைஞ்சு வெந்து வரணும். அந்த அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியில் மசிச்சு விடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே குக் ஆயிரும். அதுக்கு தான் நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகாய் உரப்பு கூட வரனால நான் மிளகாத்தூளோட அளவை நான் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களோட மிளகாத்தூளோட உரப்பு ப்ளஸ் மிளகாவோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த டைமில் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கனை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வரையிலும் நல்லா கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். சிக்கனில் நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள் தண்ணி நிறைய விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்துடணும். ஒரு 1/4 பாகம் நல்லா வேகணும். அதுவரையில் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் அந்த மாதிரி பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வணக்கணும் இல்லைங்களா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 பிடி மல்லி இலை, 1 பிடி புதினா இலை, 1 கொத்து கருவேப்பிலை இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் பாருங்கள் நான் சொன்னது போலவே நல்லா 1/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லியும் புதினாவும் ஒரே அளவும் சேர்த்துக்கலாம். ஆனால் புதினாவோட ஃப்ளேவர் நான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி 1/2 பிடியும் புதினா 1 பிடி அளவுக்கும் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பம், உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஜார் அளவான தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. பத்தாததுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தண்ணி நான் திருப்பி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சனால நான் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட போகிறேன். நான் மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அடுப்பை வந்து நல்ல மிதமான தீயில் வச்சு நான் 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி திருப்பி நல்லா கலந்து விட்டேன். நான் சிக்கனில் அந்த ஸ்பைசினஸ்லாம் இறங்கி நல்லா இந்த போல் கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரணும். ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் அடுத்தது 3வது பாலில் எடுக்கல. ரொம்ப திக்கான பாலாக எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனையோட சூப்பரான சில்லி சிக்கன் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வாசனைக்கு கொஞ்சம் போல் மேலால் மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஈவன் ஒயிட் ரைஸுக்கு கூட ரசம் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கிரேவியை திக்காக பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான இந்த சில்லி சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.